ஹலோ ஹாய் மக்களே, வாங்க இன்னைக்கு ஹைதராபாத் ஸ்பெஷல் தம் பிரியாணி வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், மிளகா, காரம், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, புதினா, உப்பு, தக்காளி, கோழி இறைச்சி, சிக்கன் இதெல்லாம். இப்போ முதல்ல நம்ம வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கொள்ளணும். இதை நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இது பொரியட்டும். இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போது நல்லா பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இது எல்லாம் 1 கிலோ வெங்காயம். இது 1 கிலோ வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ அடுத்து நம்ம இதை மேக்னேட் பண்ணுறதுக்கு இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான எல்லா மசாலா எல்லாத்தையும் போட்டு பிரட்டிக்கொள்ளுவோம். ஒவ்வொரு மசாலா எல்லாம் போட்டு அப்படியே எல்லாத்தையும் நல்லா போட்டு பிரட்டிக்கொள்ளுவோம். தேவையான உப்பு, தயிர் எல்லாம் இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டு பிரட்டிக்கொள்ளணும். இதில் இந்த காட்டுற மாதிரி அந்த இதில் இருக்கிற அதோட பேரெல்லாம் வருது பாருங்கள். அதில் அதே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு பிரட்டிக்கொள்ளணும். இப்போ தயிரையும் போட்டுக்கொள்ளுவோம். தயிரெல்லாம் போட்டு 1 மணித்தெல்லாம் அப்படியே நம்ம ஊற வச்சுக்கொள்ளணும். எல்லாம் நல்லபடியாக மசாலா எல்லாம் போட்டு பிரட்டி ஊற வச்சுக்கொள்ளணும். இப்போ நல்லபடியாக எல்லாம் பிரட்டிக்கொள்ளுவோம். எல்லாம் நல்லா பிரட்டி அப்படியே 1 மணித்தெல்லாம் அப்படியே வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வெளியில் வச்சுக்கலாம். அப்படியே 1 மணித்தெல்லாம் அப்படியே நல்லபடியாக ஊறட்டும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறினா தான் அது ஒரு ருசியாக இருக்கும். அதில் உப்பு, காரம், மசாலா எல்லாம் நல்லபடியாக ஊறணும். இப்போ இதை இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி, இப்போ நான் வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயை போட்டு இதுக்கு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். இதையும் கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். அதிகமாக தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம வெங்காயம் பொரித்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் போட வேணும். இதில் போட்டு கலப்போம் கடைசி லாஸ்ட்டில். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி கொள்ளுவோம். எல்லாம் நல்லா வதங்கட்டு, கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ இந்த கடை மசாலா இருக்கு இல்லையா, இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லபடியாக வதக்கி கொள்ளுவோம். இப்போ நம்ம புதினா, இது கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டு இதையும் நல்லா அதோடய அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிரட்டி கொள்ளணும். எல்லாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி அப்படி கொஞ்சம் பிரட்டிக்கொள்வோம் நல்லா. இப்போ இதுக்கு தேவையான தனியா, மல்லித்தூள், இது இந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கொள்ளுவோம். பிரியாணி மசாலாவெல்லாம் போட்டுக்கிறேன். இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து கொள்ளுவோம். எல்லாம் ஒன்றா கலக்கணும். நல்லபடியாக அடிப்பிடிக்காமல் பார்த்து கலந்து கொள்ளணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்துட்டு பாருங்கள், மேலே எண்ணெய் மிதக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் விட்டா கக்கிட்டு எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து தக்காளி பழத்தை போட்டுக்கொள்ளணும். அடுத்து நம்ம தக்காளியை போட்டு வதக்கி கொள்வோம். தக்காளி நல்லபடியாக வதங்கணும். இது 1 கிலோ தக்காளி, கொஞ்சம் அரிசி 3-4 கிலோ அரிசி, அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ செஞ்சு கொள்கிறேன். உப்பையும் போட்டுக்கொள்வோம். நமக்கு தேவையான பார்த்து போட்டுக்கொள்ளணும். நம்ம ஆல்ரெடி இதில் போட்டிருக்கிறோம், சிக்கனில் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கிறோம் தானே. உப்பு பார்த்து கொஞ்சம் இதுக்கு தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளணும். இப்போ இதில் அந்த பிரட்டி வச்சுக்கிற சிக்கனை இதில் கொட்டி நல்லபடியாக இதை அவியணும். நல்ல அவிக்கணும். நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்வோம். இதை அப்படியே பிரட்டி தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இதிலே நிறைய தண்ணி விடும்.
தண்ணியெல்லாம் நல்லா வந்து வத்து வரைக்கும் நம்ம வந்து அதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து அரிசிக்கு தேவையான ஒலை வச்சுக்கொள்வோம். இப்போ வந்து தண்ணி நம்ம வச்சாச்சு. இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, புதினா, உப்பு, கொஞ்சம் இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இதை கொதிக்க விடுவோம். தேவையான உப்பு நம்ம வந்து ரைஸுக்கு மட்டும்தான் எவ்வளோ தேவையான சோத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கொள்ளணும். கறியில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். இதை இப்போ வந்து அரிசியும் போட்டுக்கொள்வோம். இதை வந்து அதிகமாக அவிய விடக்கூடாது. அரிசி வந்து ஒரு 60% 70% அவிஞ்சால் போதும். குழஞ்சிரும். இல்லைன்னு சொன்னால் குழையாமல் நம்ம வந்து அரிசி வந்து 2-3 கொதி வந்தோடனே நம்ம கையால் இப்படி தொட்டு பார்த்தா கொஞ்சம் அரிசி மாதிரி பச்சை பச்சையாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வடிகட்டிக்கொள்ளணும். இப்போ இதை வடிகட்டிக்கொள்வோம். அப்படியே வடித்து எடுத்துக்கொள்ளணும். தண்ணி இல்லாமல் மொத்தமாக அப்படியே வடித்து எடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து இந்த ஆயில் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த கறியாக்கின ஆயில் மேலால் ஆயில் மிதக்கிற ஆயிலை வந்து இந்த சட்டியில் கொஞ்சம் அடி பிடிக்காமல் கொஞ்சம் மேலால் அப்படியே ஊற்றிட்டு இப்போ வந்து அரிசி கொட்டுவோம். நம்ம அந்த சோறு இருக்கு இல்லையா, ஆக்கின சோறு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் சோறும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கறியை போட்டுக்கொள்வோம். இதே மாதிரியே எப்படியோ கறி, அதுக்கு மேலே சோறு, அதுக்கு மேலே கறி, சோறு அப்படியே போட்டு நம்ம வந்து இந்த பொரித்து வச்சிருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தையும் இதுக்கு மேலால் அப்படியே தூவிடணும். இது வந்து கொஞ்சம் வீடியோவில் எனக்கு தெரியலை அந்த வெங்காயம் போடுறது. நீங்கள் வந்து அந்த பொரித்து வச்ச வெங்காயத்தையும் அப்படியே இடையில அப்படியே தூவிட்டு கொள்ளணும். இப்போ வந்து மறுபடியும் சோத்தை போட்டு சோறு மறுபடியும் கறி, இந்த மாதிரியே சோறு போட்டுக்கணும், மறுபடியும் கறி, அந்த மாதிரியே 2-3 வாட்டி அப்படியோ ஸ்டெப்பாக போட்டுக்கொள்ளணும். இப்போ முடிஞ்சு எந்த இருக்கிற சோத்தெல்லாம் அதில் போட்டுக்கிட்டா சரி. இப்போ முடிஞ்சு போச்சு பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வலித்து இதெல்லாம் சோறெல்லாம் வலித்து கொட்டிக்கொள்ளுவோம். முடிஞ்சு போச்சு பாருங்கள். சோறு தம் முடிஞ்சிடுச்சு. நல்லா அழகா புளிங்கி நல்லா அவிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். எல்லாம் அழகா அரிக்குது. எவ்வளோ தாங்க பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகா வந்திருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸு, லைக்கு, பெல் பட்டன் அமுக்குங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.